குட் ஈவினிங்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்பா. நேற்று நீதி கட்சியை பார்த்தோம். நீதி கட்சியினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். புரியுதா இல்லையா? இப்போ அடுத்தது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு கட்சி நீதி கட்சி ஆட்சி அமைக்குது. புரியுதா இல்லைங்களா? 1920 முதல் 1937 வரை அதனுடைய ஆட்சி இருக்குது. இந்த 17 ஆண்டு காலத்தில் நீதி கட்சி பண்ண சீர்திருத்தங்கள் இதுவரைக்கும் பின்தொடரப்படுகின்றது. யாருமே பண்ணல. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிந்தது. ஆனால் இந்த சென்னை மாகாணம், ஒன்றிணைந்த சென்னை மாகாணத்தை அந்த நீதி கட்சி செய்த சாதனைகள் இன்று வரை சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அப்பவே என்ன பண்ணாங்க, மதிய உணவு திட்டத்தை தந்து கல்வியை ஊக்கப்படுத்தினார்கள். ரெண்டாவது சாதிவாரி ஆணையை கொடுத்து இடஒதுக்கீட்டுக்கான முதல் தோற்றத்தை ஏற்படுத்திய நீதி கட்சி. ஓகேவா? இதை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். முதல்ல நீதி கட்சியில் யார் யாரெல்லாம் சிஎம்மா இருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ பனகல் அரசர்லாம் டிஎன்பிசி உருவாக்குனவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கு ஒரு இடமாக இருந்தார், காரணகர்த்தாவாக இருந்தார். அந்த மாதிரி பல்வேறு விடயங்களை என்ன பண்ணாங்க, நீதி கட்சியினுடைய முதலமைச்சர்கள், சென்னை மாகாணத்தை அந்த முதலமைச்சர்கள் செஞ்சுருக்காங்க. அதை முதல்ல எந்தெந்த ஆண்டு எந்தெந்த முதலமைச்சர் தானே கேட்பாங்க, அது முதல்ல பார்ப்போம். ஓகேவா? போகலாமா? ஃபர்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் ஆண்டான்னு பார்ப்போம். முதல்ல நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் யார் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்கன்னு முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், சுப்பராயலு 1920 to 21 ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கிறார் அவர். ஓகேவா? இருக்கிறாங்க. அப்புறம் பனகல் அரசர், பனகல் ராஜா அல்லது அரசர் 1921 to 26 முக்கியமான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். யாரு? பனகல் ராஜா முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வர்றார். கொண்டு வந்தவர். அப்புறம் பி சுப்புராயன் நேற்றே பார்த்தோம். 1920 30 இவர் சுயேட்சையா இருந்தது. சுயேட்சையா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீதி கட்சி இருப்பார். சுயேட்சையா இருந்தவர், சுயேட்சை இவர். புரியாது? அப்போ யார் ஜெயிப்பா? 1926 சுயராஜ்ய கட்சி ஜெயிக்கும்பா. ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 1926 சுயராஜ்ய கட்சி தான் பெரும்பான்மை பெறும். ஆனால் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சுப்புராயன் அவங்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைப்பார். ஓகேவா? அப்புறம் பி முனுசாமி நாயுடு அவர் 1930 to 32. அப்புறம் பொப்புலி ராஜா, இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் அறிஞர் அண்ணா. 1932 to 37. பிடி ராசன், ஓகேவா, 1936. கேவி ரெட்டி 1937. அதுக்கப்புறம் சி ராஜாஜி 1937 to 39. இரண்டாம் உலக போரில் என்ன பண்ணாங்க, இந்தியாவை கேட்காமலே சேர்ப்பாங்க பிரிட்டிஷ். அதுக்காக ரிசைன் பண்ணிடுவாங்க. எல்லா மாகாணமும் ரிசைன் பண்ணோம். அதில் ராஜாஜி ரிசைன் பண்ணுவார். இரண்டாம் உலக போர் காரணம் அதை ரிசைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக ராஜாஜிக்கு பதில் யார் வேணும்? சத்தியமூர்த்தி தான் வரணும். ஆனால் சத்தியமூர்த்தியை சூஸ் பண்ணாமல் ராஜாஜியை சிஎம்மாக சூஸ் பண்ணுவாங்க. கட்சி மேலிடும். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட காந்தி கூட இருந்தவர். இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த கால் அடிப்படை கிரனாலஜிக்கல் ரொம்ப முக்கியம். சுப்பராயலு, பனகல் ராஜா, அப்புறம் சுப்புராயன் வேற, சுப்புராயல் வேற, சுப்புராயன் வேற, அதுக்கப்புறம் முனுசாமி, அப்புறம் புப்புலி ராஜா, பிடி ராசன், கேவி ரெட்டி, சி ராஜங்களாம் முக்கியமானவங்க. பிடிஆர் தெரியுமா இல்லையா? இவர் தான் பிடி ராசன். இவர் தான்ப்பா இன்னைக்கு இருக்கிறார். பார்த்தியா? யார் இருக்கிறா? இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்காரா இல்லையா? முதல் நிதியமைச்சராக இருந்தாரா இல்லையா? அவருடைய தாத்தா பிடிஆர் ராசன், அப்புறம் பிடிஆர் பழனிவேல், அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ். மதுரையில் தியாகராஜா காலேஜில் இவங்களுக்கு தான் தெரியுங்களா? முக்கியமான ஆளுமையாக இருந்தாங்க நீதி கட்சியில். அவர் இயர் ரொம்ப முக்கியம்ப்பா. புரியுதா இல்லையா? வருடங்கள் முக்கியம், ஆட்சி செய்த ஆள் முக்கியம். அதில் அதிகமாக ஆட்சி செய்த நபர்னு பார்த்தா பனகல் ராஜா தான். அவர் தான் 5 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிறாரு. சுப்புராயன்கள் 4 வருஷம்தான். ஓகேவா? யார் அதிக நாள் ஆண்டான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் பனகல் ராஜா 5 ஆண்டுகள் வர்றாரு. 5 ஆண்டுகளே அதிகமா? ஆமாம். அப்பவே முக்கியமான விஷயங்கள் நடந்தது.
பல்கலைக்கழகங்கள், ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான ரிஃபர்மேஷன், டிஎன்பிசி எல்லாமே அப்ப அமைக்கப்படுகின்றது. என்ன கேட்ட கவின்? இல்ல 5 ஆண்டுகள் ஆமா, அதிகமா அப்ப வந்து கட்சி வந்து பெரும்பான்மை அந்த நீதி கட்சிக்குள்ள வந்து பதவிகளுடைய வேட்டை இருந்தது. புரியுதா? பதவி புரியுதா இல்லையா? அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, அந்த பதவிக்காக அவங்க வந்து இது பண்ணும்போது மாறி மாறி வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நீடித்த லீடரே கிடையாதுல்ல. லீடரா இருந்த யாருமே வந்து என்ன பண்ணல, பதவிக்கு வர ஆசைப்படல. யாரு? தியாகராஜ செட்டியாரோ அல்லது அதுக்கப்புறம் வந்த நாயரோ, அப்புறம் நடேசன் முதலியார், டாக்டர் நடேசன் முதலியார் வந்து ஆட்சிக்கு வர விரும்பல. ஆட்சிக்கு வர விரும்பினதுக்கு பெரிய கருத்து வேறுபாடு. நீதி கட்சி சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்ப ஒரு 18 ஆண்டு காலத்துல வந்து வெளியேறிச்சு. அப்புறம் பெரியார் வந்து 1938 அப்புறம் பெரியாருக்கு பிறகு பெரியார் இதை பார்ப்பா அப்பயும் வீக்கா தான் இருக்கும். பெரியார் என்ன பண்ணுவாரு, சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சி இணைச்சு எதை கொண்டு வராரு, திராவிட கழகத்தை கொண்டு வந்துருவாரு. கரெக்டா எழுது. பதவி ஆசை இருந்துச்சு, பதவி ஆசை. அதனாலதான் இவ்வளவு பேர் மாறுறாங்க. சுப்பராயனா வந்து மெஜாரிட்டி வராது, சுயராஜ்ய கட்சி மெஜாரிட்டி வரும். அவர் சுயேட்சையா மாதிரி அவங்க ஆதரவோட சிஎம் ஆவார். அவர் பதவி ஆசை என்பது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? அது மனிதனை மாய்த்து விடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் இல்ல பதவி, பணம், பேராசைகள் தான். அதான் வந்து நபிகள் நாயகம் 3 விஷயம் சொன்னா தெரியுமா? கடுமையான கஞ்சத்தனம், பேராசை, தற்பெருமை மனிதனை சர்வநாசமாக்கிவிடும். இந்த 3ம் இருக்கக்கூடாது தெரியுங்களா? பேராசை தான் அது. நாமளே இருக்கணும் சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் வீணா போயிடும் உள்ள கட்சி. காரல் மார்க்ஸ் சொன்னான் தெரியுமா இல்லையா? காரல் மார்க்ஸ் தான் சொன்னான், சமதர்மத்தை கொண்டு வரும்போது சொன்னான். புரியுதுல்ல? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், அதான் முக்கியம். அதுக்கு தகுதி படைத்தவனா இருக்கணும். புரியுதா இல்லையா? ஒரு பதவியில் இருக்குன்னா அதுக்கு தகுதி படைத்தவனா இருக்கணும். அந்த பதவி வந்து இவன்லாம் இருக்கான்னு சொல்லக்கூடாது, அவருக்கு கரெக்டா இருக்காது, தகுதி படைத்தவன் சொல்லணும். புரியுது? இதான் ரொம்ப முக்கியமானது தெரியுமா இல்லையா? தகுதி படைத்தவரா இருக்கும். தகுதி படைத்தவரால் என்ன பண்ண முடியாது, அந்த பதவிகளை வந்து நீங்க அலங்கரித்தான் தப்பு சொல்லுவான். புரியுதா இல்லையா? நீயே என்ன சொல்லுவ சரியா நடத்தலாம்? நீயே ஒரு கிரிட்டிசம் உங்க அப்பாட்ட வைப்பேன், என்னப்பா போப்பா. அந்த கிரிட்டிசம் வராமல் இருக்கணும்னா நம்ம கரெக்டா நம்ம முதல்ல வந்து அறிவார்ந்த செயல்பாடுகள் செய்யணும். நம்ம முதல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். புரியுதுல்ல? இப்போ அவன் இடஒதுக்கீடு டாபிக்னா இடஒதுக்கீடு அவனை நம்ம விளக்கின்ற போது அவன் போய் அங்க சொல்லுவான், யார்கிட்ட சொல்லுவான், கிளாஸ்ல போய் சொல்லுவான். செண்பகராமன் வழக்கு சொன்னாங்க, ஓகேவா, சார் சொன்னாரு முதல் அமெண்ட்மெண்ட்டே வந்து இடஒதுக்கீடு தானா, பெரியாரு, நேரு, காமராஜர் தான் கொண்டு வந்தாங்க, பெரியார் தான் அதற்கான விதையை விதைச்சோன்னு சொல்லும்போது அவன் பார்ப்பான்ல, ஷாஜிய பார்ப்பான்ல, யார் சாமி இவனு நோக்கத்தை பார்ப்பானா இல்லையா? அந்த நோக்கத்தை உருவாக்கணும்னா நாம் அட்வான்ஸா இருக்கணும் தெரியுங்களா? என்ன ஷாஜி, கரெக்டா? ஒருவேளை அவனுக்கு செண்பகராமன் கேஸ் தெரியலன்னா அவன் ஷாஜி வந்து அவனையே வந்து கிரிட்டிசம் பண்ணிட்டு வருவான். கரெக்டா? ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? நான் கிளாஸ் எடுப்பேன் தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவேன் கிளாஸ் ஆன்லைன்லப்பா ரெக்கார்டு பண்ண யாரு பேரும் வரவே மாட்டாங்க தெரியுங்களா? நான் ரெக்கார்டிங்னா உனக்கு ஸ்லைடு கரெக்டா இருக்கணும், எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கணும், எல்லாமே இருக்கணும். என்ன சஜி கேபியா, நான் கிளாஸ் போனா செண்பகம் ராமன் வழக்கு என்ன, முதல் அரசியல் சீர்திருத்தம் ஏன் கொண்டு வரப்பட்டது, அது பெரியாரின் பங்கு என்ன, காமராசரின் பங்கெல்லாம் கேட்பியா? சாஜியே இல்லையா? சாஜி கேக்குதா? எல்லாம் கேட்பியா நாளைக்கு போனா? நடத்துறத கேட்கறேன். முதல் அமெண்ட்மெண்ட்டே அதுக்கு இடஒதுக்கீடு முக்கியமான டாபிக் தெரியுங்களா? இவங்கெல்லாம் நடத்திருக்கிறோம் இல்லையா? அதுல இந்திரா ஷாவானி கேஸ்லாம் கடுமையான விமர்சனம் கொண்டு வரப்பட, ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வரும், யூபிசி கொண்டு வருகின்ற போது கடுமையான ஒரு இதை வந்து தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. இடஒதுக்கீடு 50% மேல் மிகக்கூடாது, உயர் பதவிகளை வந்து இடஒதுக்கீடை சரியா பின்பற்றுன்னு சொல்லி நிறைய கைட்லைன் சொல்லுவாங்க. இந்த கைட்லைனை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. எழுதியாச்சாப்பா? உஷா பாரதி இல்லையா?
முக்கியமானதுப்பா. ஓகேவா? கால வரிசையின் அடிப்படைன்னு கேட்பாங்க இந்த முறை. யார் யாரெல்லாம் எப்போ இருந்தான்னு கேட்பாங்க. அதுவும் பார்த்துக்கணும். புரியுதுல்ல? இந்த முறை ஜெயிக்கிற செல்கா ஃபரீது ஜெயிக்கிறீங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. போன முறை வந்து ஒரு தம்பி எவ்வளோ பண்ணோம், அவர் கொஞ்சம் மிஸ் ஆனால 2 மார்க்ஸில் அவருக்கு போயிடுச்சு. இந்த முறை நீங்களாவது கிளியர் பண்ணுங்க. எழுதியாச்சாப்பா? ராஜாஜி வந்து இதுக்கப்புறம் வந்தவர். நான் அதையும் ஏன் சொல்றேன்னு கேட்டால் அடுத்தது யாருன்னு கேட்பாங்க. நீதி கட்சிக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கின்றது. போலாமா? ரொம்ப நேரம் எழுதுறீங்க போடுங்க. போலாம் சார். பா கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. நான் வரலாற்று கால வரிசைப்படி வரலாறு முக்கியம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாது. நீதி கட்சியினுடைய பார்த்துருக்கோம். அதனுடைய முக்கியமான கொள்கைகளை வந்து நம்ம வடிவமைக்கணும். அந்த கொள்கைகள் வந்து ரொம்ப முக்கியமானவை. நீதி கட்சியினுடைய கொள்கைகள் வந்து கொள்கை ரீதியாக வந்து ரொம்ப முக்கியமானவை. அது என்னென்ன கொள்கை நம்ம பார்த்தாகணும். புரியுதா இல்லையா? அதை பார்த்துடலாம். ஓகேவா? நீதி கட்சிக்கு சில கொள்கைகள் இருந்தது. ஓகேவா? என்ன கொள்கை? முக்கியமான கொள்கை என்ன சொல்றா? என்ன சொல்றா? நீதி கட்சி முக்கிய கொள்கை என்ன? பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு. அதான் நீதி கட்சியினுடைய முக்கியமான கொள்கைகளை, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கள்ல அதை கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமான அவங்களுக்கு பிராமண அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு. 2வது கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக வந்து என்ன பண்ணாங்க? பின்னோக்கி இருப்பவர்களை முன்னோக்கி கொண்டு வராங்க. அதான் முக்கியமானது. பார்த்தீங்களா? அவங்க செய்த சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் யார்? நீதி கட்சியுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீதி கட்சியுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். புரியுதா இல்லையா? என்னென்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம். சமூக நல திட்டங்களாக நீதி கட்சி அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிராமத்தில் உள்ள தரிசு நிலங்களை கொடுத்ததான் பஞ்சமி நிலங்கள்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? பஞ்சமி நிலங்கள்னு சொன்னாங்க. அந்த பஞ்சமி நிலங்களை கொடுத்தாங்க. பஞ்சமி நிலங்கள் கொடுத்தாங்க. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்து சமய அறநிலை சட்டம் கோவில்களில் வந்து ஊழல்களை ஒழித்தது. சாதி வேறுபாடின்றி எந்த ஒரு தனிநபரும் கோவில் கமிட்டி உறுப்பினராகி சமய நிறுவனங்களின் வளங்களை நிர்வகிக்க வழிவகை செய்யப்பட்டது. யார் வேணா ட்ரஸ்டி ஆகலாம். எல்லா சாதியினரும் அர்ச்சராகிற மாதிரி எந்த நபரும் எந்த சாதியை சேர்ந்தவரும் கோவிலுடைய தர்மகர்த்தா பொறுப்புக்கு வரலாம். 2வது ஊழல்கள் ஒழிய அது வந்து வழிகோலியது. 1924ஆம் ஆண்டு பணகள் அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு ஆணையம் சொன்ன பத்தியா? டிஎன்பிஎஸ்சி 1929 பொது தேர்வு ஆணையமாக உருவாக்கப்பட்டது. அதான் டிஎன்பிஎஸ்சியாக மாறுது 1929. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி. இந்தியாவிலேயே பழமையான தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி தான். 1929 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்துட்டோம். நீதி கட்சியின் ஆட்சி காலத்தில் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926ஆம் ஆண்டும் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. 2 யூனிவர்சிட்டி நிறுவிட்டாங்க. இப்போ இருக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கிறதுல மெட்ராஸ்க்கு அப்புறம் ஆந்திரா பல்கலைக்கழகம் தான் ரொம்ப ரொம்ப என்ன காலத்தால் பழமையானது, வரலாற்றால் பழமையானது. தேவதாசி முறையை ஒழிக்கும் மசோதா 1930 நிறைவேற்றப்பட்டு இப்போ கூட சலுகா கேட்டுச்சு. அதை ஒழிப்பதில் வந்து நீதி கட்சிக்கு எந்த பின்னடையும் இல்லை. கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக 1947 ஒழிக்கப்படாதுக்கு தனி சட்டமே கொண்டு வருவாங்க. 1947 அப்போதான் ஒழிக்கப்பட்டது. தேவதாசிக்கு ஆதரவாக பேசினவர் சத்தியமூர்த்தி மட்டும்தான், அவர் யாரும் பேசல. ஓகேவா? நீதி கட்சி வந்து அதை ஒழிப்பதே மும்முரமாக இருந்தது.
கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து செய்த தேவதாசினா தேவதாசினா வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்கள் கோவில்ல வந்து இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள வந்து யார் வேணா பயன்படுத்திக் கொள்ளலாம். புரியுதா? ஓகே ஓகே. அதுதான் தேவதாசி. கோயிலுக்கு கோவில்ல வந்து நேர்ந்து பொட்டு விட்டுருவாங்க கட்டி சார். பொட்டு கட்டி விட்டுருவாங்க. பொட்டு கோயிலுக்கு கட்டினோடனே நேர்ந்து யார் வேணா விட்டுருவாங்க. இப்ப தர்மகர்த்தா இருக்கிறாரு, வேற யாராவது இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்க அந்த லேடி கூட வந்து இருக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தது. நல்ல முறையா அது முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து அதை ஒழிக்கும் போது சத்தியமூர்த்தி எழுத்து பேசினாரு. புரியுதுல்ல? ஃபர்ஸ்டே வந்து பஞ்சமி நிலங்கள் சொல்றோமா இல்லையா? அந்த நிலங்களை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தந்த முதல் அரசு நீதி கட்சியினுடைய அரசு தான். ரெண்டாவதா வந்து இந்து சமய அறநிலை சட்டம். எந்த மதத்தினர் வேணாலும் கோவிலை நிர்வகிக்கலாம், எல்லா மதத்தினும் வரலாம்னு வைக்க மாதிரி அது. அதுக்கப்புறமேட்டுக்கு டிஎன்பிசி வந்து 1924 பனகல் அரசரால் உருவாக்கப்பட்டு 1929 பொது தேர்வு ஆணையமாக மாற்றப்படுகின்றது. அப்புறம் 2 பல்கலைக்கழகங்கள், ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926, அண்ணாமலை பல்கலை 1929, அதுக்கப்புறம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1930. சார் இந்த பஞ்சமி நில ஒழிப்பு உரிமை இருக்குல்ல சார், ஆமா, அது வந்து இப்ப ஜமீன்தார்கிட்ட வந்து அளவு கடந்த இது இருக்கும் போது அதை வேலை செஞ்சவங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? கலைஞரும் கொண்டு வந்தார், அண்ணாவும் கொண்டு வந்தார். 30 ஏக்கரா இருந்தது, 15 ஏக்கரா மாத்தினாங்களா இல்லையா? அது மாத்துவதற்கு முக்கியமான யாருன்னு சொன்னா பாத்தியா, தஞ்சாவூர்ல வெண்மணி சம்பவம் இருக்கு பாத்தியா? அந்த வெண்மணி இடத்துல வந்து கிட்டத்தட்ட 44 பேர் ஒரு குடிசைக்குள்ள வச்சு எரிச்சிருவாங்க. ஜமீன்தார் பண்ண வேலை, அது ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. புரியுதா இல்லையா? கலைஞர் அண்ணா எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இவ்வளவு பெரிய வெஞ்சன்ஸை வந்து அவங்க பண்ணிட்டாங்க. தஞ்சாவூர் பக்கம் அதிக ஏக்கர் நிலம் இருந்தது, அதை 30 ஏக்கரா 15 ஏக்கரா மாத்துவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நில உச்ச வரம்பு சட்டத்தை அமுல்படுத்திய மாநிலங்கள்ல 3 மாநிலம் முக்கியம்: கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு. தமிழ்நாடு அதை வந்து நம்ம வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணி அதெல்லாம் மாத்திட்டோம். புரியுதா இல்லையா? அப்ப வந்து மிகப்பெரிய ஜமீன்தார்கள், மிகப்பெரிய மிரசுதார்கள்லாம் இருந்தாங்க. இந்த சம்பவம் சொத்துக்களை அங்க வேலை செஞ்சாங்களா சார், அந்த நிலத்துல வேலை செஞ்சவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்ததா சொன்னாங்க. ஆமா, பிரிச்சு கொடுத்தாங்க. உழுதுவனைக்கு சொன்னாங்களா இல்லையா? ஆமா சார், அது வந்து ஜமீன்தார் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. தர முடியாதுன்னு ஜமீன்தார். எல்லாமே நம்ம வந்து சரி பண்ண முடியாது. பினாமி பேர் வச்சுப்பாங்கல்ல, புரியுதா இல்ல? எனக்கே தெரியாம என் பேர்ல 10 ஏக்கர் எழுதி வச்சுப்போம், நான் பினாமியா இருப்பேன், எனக்கே தெரியாது. புரியுது? அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்கல்ல. நீ சொல்ற ஒரு 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு, 1970 கூட இருந்துக்கலாம். 90க்கு பிறகு எல்லாம் மாறி போச்சு, தெரியுங்களா? அவன் படிச்சு வேலை வாய்ப்பு பெற ஆரம்பிச்சிட்டான், அவன் அவேர்னஸ் ஆயிட்டான். இப்ப வந்து வேற மாதிரியான, இப்ப வந்து ஆண்டான் அடிமைங்கிறதா மாறி போச்சு இல்ல? அரசியலமைப்பு படிக்கிறான், ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஆக்ட், தனித்தனி ஆக்ட் இருக்குது, எல்லாம் வந்துட்டாங்கல்ல. புரியுதா? மனித உரிமைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேவா? அவங்களுக்கான சட்டங்கள் என்ன, இப்ப சிறுபான்மையினருக்கான சட்டங்கள் என்ன, உரிமை என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்ச்சி வந்துருச்சா இல்லையா? அப்ப விழிப்புணர்ச்சி வராம இருந்தது, புரியுதுல்ல? இப்ப வந்துருச்சா இல்லையா? இப்ப வெண்மணி சம்பவமே என்ன, ஒரு துப்பாக்கிகளால சுடப்படுகின்ற நிலைமைக்கு வருகின்ற போது ஒரு குடிசைக்கு போகும், அந்த குடிசையை கொடுத்துருவாங்க. இந்த குடிசையை வந்து ராமையா என்பவருக்கு சொந்தமான ராமையா குடிசைன்னு ஒரு கதையை எழுதுனாங்க. குருதி புனர் இந்திரா பார்த்த சாரதி, அந்த சம்பவமே வெண்மணி சம்பவம் தான், இந்த ஜமீன்தார்கள் சம்பவம் தான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கண் சிவந்தான் மண் சிவக்குன்னு ஒரு படமும் வந்தது அந்த சம்பவத்தை வச்சு, தெரியுங்களா? அப்பவே அவ்வளோ அவேர்னஸ். புரியுதா? இப்ப எவ்வளவு அவேர்னஸா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சில சம்பவம் நடக்குது பாத்தியா, எல்லா கமிஷனும் வராங்களா இல்லையா? புரியுதுல? அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப பத்திரிகைகள் இருக்குது, இப்ப வந்து சோசியல் மீடியா வந்துச்சு, இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் முக்கியமான ரிஃபார்ம்ஸ்பா. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் உண்டுப்பா. பஞ்சமி நிலங்கள் கூட கொடுத்தாங்க. இப்ப வந்து உனக்கு வந்து அப்ப வந்து பெண்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க, அடிமைப்படுத்தப்பட்டார்களவா? புரியுது? இப்ப எங்க அப்பா வந்து 12 o'clock வருவாரு, அப்போ கூட எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கான சப்பாத்தி ரெடி பண்ணி போடணும். இப்ப நீ 12 o'clock வந்து அவன் நிலைமை என்ன ஆகும்? பெண்களுக்கான சட்டங்கள் வந்து இப்ப எல்லாம் மாறி போச்சு. 2005 குடும்ப வன்முறை சட்டம், நீ திட்டதை கேட்டு பக்கத்து இருக்காரமே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
நீ உன் மனைவியை திட்டுறத பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டான்னு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். புரியுதுல? சட்டங்கள் மாறி போச்சு இன்னைக்கு. அதனால தான் 1961 கொண்டு வரப்பட்ட வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து மிகப்பெரிய டிபேட்டாக இருந்தது. புரியுதா? அந்த சட்டத்தை வந்து ஜாயின்ட் செக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? கூட்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர் தான் சட்டத்தை பாஸ் பண்ண முடிஞ்சு, தெரியுங்களா? இன்னும் அவ்வளோ கடுமையாக இருந்தது. சட்டத்தை யாரும் ஏற்றுக்கல. புரியுதா? 1961 எப்படி யோசிப்பாரு? இந்த சட்டம் கொண்டு வரது யாரும் நிறைய பேர் ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் கடைசி அதை என்ன சொன்னாங்க? பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. இப்போ பெண்களே வேற மாதிரி இருப்பாங்களா இல்லையா? புரியுது? இன்னைக்கு இருக்க பெண்களுக்கான வாய்ப்புகள் என்ன, வசதிகள் என்ன, ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணி உங்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் சமூகத்துல வந்து நலிவு சமூகத்துக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அரணா இருக்குல்ல, பாதுகாப்பா இருக்குல்ல. எதிர்ச்சியா முதல்ல நீ சாப்பாடு சாப்பிட்றதா, நீ வந்து என்ன சாப்பிடும்போது சல்காம இருக்காதான் டிசைட் பண்ணுவாங்க, தெரியுங்களா? நீ சாப்பாடு சோறுனா சோறு தான் நீ சாப்பிட்டு ஆகணும். அதை கூட நீ கேட்க முடியாது. புரியுதுல? இப்ப வந்து ஒரு திருமணமாகி மனைவி 7 ஆண்டுக்குள்ள இறந்து விட்டால் உன் மேல சந்தேகப்படலாம். யார் மேல? அந்த இறந்து போன கணவன் மேல, இறந்து போன பெண்ணினுடைய கணவன் மேல சந்தேகப்படலாம். வரதட்சணை கொடுமையோட பார்க்கலாம். புரியுதுல? அதனால வந்து சட்டங்கள் சாதாரணமானது கிடையாது. அதுவே பாபத்து மீறிடுச்சு சார். இப்ப சட்டங்கள் பிரகாரம் நீ வந்து கல்யாணம் பண்றது யோசிக்க ஒரு நிலைமை இருக்கும். சட்டங்கள் தெரியுங்களா? நீ கல்யாணம் பண்றனா நீ ஒரு கம்முன்னு இருக்கணும். புரியுதுல்ல? சட்டங்கள் அந்த மாதிரி தெரியுங்களா? புரியுதா இல்லையா? வரதட்சணை சட்டம், உனக்கு வந்து குடும்ப வன்முறை சட்டம். ஆனால் எல்லா சட்டங்களை விட சிறந்த நீதிமன்றம் எது? எது சொல்றா? மனசாட்சி தான் சிறந்த நீதிமன்றம். இப்போ ஆணோ பெண்ணோ நம்ம கரெக்டா இருக்கணும், மனசாட்சி தான் சொல்லணும். தெரியுங்களா? சட்டங்கள் சொல்லாது. தெரியுங்களா? நீதிமன்றத்துக்கு என்ன தேவை? சாட்சியும் சட்டமும் தான் நீதிமன்றம். புரியுதுல்ல? புரியுதா இல்லையா? அண்ணா சொன்னார் தெரியுமா இல்லையா? என்ன சொன்னாரு? சட்டம் ஒரு இருட்டறை, அதுல யார் வாதம் விழிச்சான்? வழக்குரையினர் வாதம் தான் வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த மாதிரிதான் எழுதியாச்சா? பரிதெல்லாம் வந்து ஏன் அந்த முடிவு எடுக்கிறான்? இந்த சட்டங்கள்லாம் நம்மளை வந்து வேற மாதிரி ஆக்கிக்கிறோம், நம்ம கம்முன்னு இருப்போம்னு இருக்கிறோம். புரியுதுல்ல? போலாமா? மழை வந்து விட்டதுமா, போலாமாப்பா? போலாம் சார். ஏதாவது புரியலன்னா கேளுங்கப்பா. டவுட்டை வந்து கிளியர் பண்ணாமலாம் போயிடாதீங்க, கேளுங்க. எல்லா ரிஃபர்மேஷனாக ரொம்ப முக்கியமானதுப்பா. அவங்க கொண்டு வந்தீங்க சீர்திருத்தங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுமா இல்லையா? அது கரெக்டாக பாருங்க. பனகல் அமைச்சகம் கொண்டு வந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1921 கோவில் நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க முயன்றது. போன முறையே சொல்லிட்டேன். இதை வந்து ஆண்டோட கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? 1921 ஆண்டு இந்து என்டோமெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் தொழில் வளர்ச்சிக்கான மாநில அரசு உதவி சட்டம் 1922 இயற்றப்பட்டது. மாநில அரசு உதவி சட்டம். சர்க்கரை ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், அலுமினிய தொழிற்சாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், எண்ணெய் ஆலை போன்ற புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்பட இது வழிவகுது. பார்த்தியா? அப்பவே வந்து சர்க்கரை ஆலைகள்லாம் வந்துருச்சுப்பா. கடலூர் மாவட்டம் ரொம்ப பழமையான சர்க்கரை ஆலைலாம் கடலூர் மாவட்டத்தில், தெரியுமா இல்லையா? நெல்லிக்குப்பம்லாம் பழமையான சர்க்கரை ஆலை. பொறியியல் தொழிற்சாலை வந்துருச்சு. அதே மாதிரி ஆம்பூர், வாணியம்பாடி அங்கெல்லாம் வந்து தோல் பதனிடும் தொழிற்சாலைலாம் வந்துருச்சு உங்களுக்கு, ஓகேவா? அப்புறம் அலுமினிய தொழிற்சாலையும் அப்பயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரியலூர்ல சிமெண்ட் தொழிற்சாலை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சட்டம் தொழிற்சாலைகளுக்கு கடன், நிலம் மற்றும் நீர் ஆகியவற்றை வழங்கியது. எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்குது. லேண்ட், லேபர், கேபிட்டல்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ்க்கு.
அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு முக்கியமானது கடன், நிலம், நீர் மூன்றையும் வழங்கினுச்சு. இது தொழிற்சாலை வளர்ச்சிக்கு சாதகமானதாக இருந்தது. தொழிற்சாலை அப்பயே வளர்ந்ததுப்பா, சாதகமாக இருந்தது. தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்டு தொழில் தொடங்குவதற்கு கடன், நிலம், நீர்லாம் கொடுத்தாங்க. இப்போ இருக்க சிப்காட் மாதிரி, டான்சி மாதிரி அப்பவே இருந்தது. அதே போல் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு, நோய்களை தடுக்கும் பொது சுகாதார திட்டங்கள், இல்லையா, காமன் ஹெல்த் ப்ரோக்ராம் என பல்வேறு திட்டங்கள் நீதி கட்சி அரசு அறிமுகப்படுத்தியது. இப்போ இருக்கிற திட்டத்திலே ஊரக வளர்ச்சி திட்டம் சிறந்த திட்டம் எது சொல்கா? இப்போ ஒரு திட்டம் இருக்குது, வறுமை ஒழிக்குது. எந்த திட்டம் அது? ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எது புரியுது? மகாத்மா காந்தியோட 100 நாள் வேலை வாய்ப்பு. அதான் இன்னும் இருக்கக்கூடிய யூனிக் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சூப்பர் சொல்லுங்க. கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த கிராம சாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சடாக் யோஜனா அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கொண்டு வந்துருமா இல்லையா? பிரதம மந்திரி சடாக் யோஜனானா கிராமங்களை சாலைகள் போடுது, அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. சென்னை மாநகராட்சியின் நகர மேம்பாட்டு குழு குடிசை மாற்று மற்றும் மீட்டு வசதி திட்டங்களை அறிமுகப்படுது. அப்பயே குடிசை மாற்று வாரியம் வந்துருச்சு, ஸ்லம் கிளியரன்ஸ் வந்துருச்சு, அப்பயே ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு வந்துருச்சு. 100 ஆண்டு காலம் ஒரு சாதனையை அப்பயே பண்ணிட்டு போயிட்டாங்க. எழுதிக்கோங்க. புரியுதாரியா? 100 ஆண்டு இதெல்லாம் நம்ம இப்ப கொண்டு வரோம், ஆனா அப்பவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதா இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபண்டாஸ்டிக்கா கொண்டு வந்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ்ல 3 தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. லேண்ட், லேபர், கேபிட்டல். அது 3மே கொடுக்குறாங்க. நிலம், தொழிலாளர்கள், தொழிற்சாலைக்கு தேவைப்படும் தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் மூலதனம், அது கொடுத்தாங்க. எக்கனாமிக்ஸ் புரிஞ்சுட்டாங்க. கடன், நிலம், நீர் கொடுத்தாங்க. ஊரக வளர்ச்சி முக்கியம். ஊரகம் வளர்ந்தாதான் வறுமை போகும். அந்த வளர்ச்சிக்கும் நிறைய பண்ணாங்க. இன்னைக்கு ஊரக வளர்ச்சி திட்டத்துல உலக அளவில் முன்னோடி என்ன இருக்குது? மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது. இன்னொரு பேர் என்ன? அதுக்கு 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம். அதுக்கப்புறமேட்டுக்கு கிராம சாலை திட்டம் நீ பாக்குறமா இல்லையா? பிரதம மந்திரி சடாக் யோஜனா அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. அதை அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம்னு அப்பயே வந்துருச்சு. கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. அது கேட்பாங்க. இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1921 ஆந்திரா பல்கலைக்கழகம் எப்ப, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்ப தொடங்கப்பட்டது? ஓகேவா? அதெல்லாம் இயர்வைஸா கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்ப ஒன்றிணைந்த பணியாளர் தேர்வாணையம் வந்தது? அதை கொண்டு வந்தவர் யாரு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. தொழிற்சாலைன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க 1922. அதுக்கு பிறகு நாம சிப்காட்டு, டான்சி, நிறைய டாம்கோ கூட கொண்டு வந்துருக்கிறோம், சிறுபான்மையினருக்கானது. அப்பயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. தொழிற்சாலை இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது? நாட்டில் முதுகெலும்பா இருக்கிற விவசாயம் வளராது. கரெக்டா எழுதிக்கோங்க. டவுட் இருக்குதா? புரியுது? இருந்தா கேளுங்கப்பா. சார் இன்னொரு தடவை ஷார்ட்டா சொல்லிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின் மூலமாக கோவில்கள்ல இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறாங்க. ரெண்டாவது தொழிற்சாலை வளர்ச்சி சட்டம், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1922. அது பிரகாரம் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான தொழில்கள் மேம்படுத்தப்படுகின்றது. குறிப்பா சர்க்கரை தொழிற்சாலைகள், தொழிற்சாலைலாம் வருது. அதுக்கப்புறம் யார் தொழில் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு கடன், நிலம், நீர், கேபிட்டல், லேண்ட், வாட்டர் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதன் மூலயமா தமிழ்நாட்டில் தொழிற்சாலை வளர்ச்சிகள் அதிக அளவு ஏற்படுகின்றது. ரெண்டாவதா ஊரக வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. வறுமை ஒழிப்பதற்கு ஊரக மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வர. அதுல சுகாதார திட்டம் அடங்குது. ஓகேவா? ஊரக சுகாதார திட்டம் இருக்குது, ஊரக மேம்பாட்டு திட்டம் இருக்குது. அதற்கு பிறகு சாலை மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வராங்க. அதற்கு பிறகு சென்னை மாநகராட்சியில
ஏழைகள்லாம் குடிசிருப்பாங்களா இல்லையா, அதை மாற்றி குடிசை மாற்று வாரியம். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு வசதி மேம்பாட்டு பண்ணி கொடுக்குறாங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனா சொல்கிறோமா இல்லையா, எதுக்கு அது வீடு கட்டி கொடுப்பது அப்பயே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வராங்க, குடிசைகள் இல்லாத சென்னை நகரமாக மாற்றுவது. எஸ் சார். ரைட். இந்த மாதிரி கேட்டாலே போதும், அதே மனப்பாடம் பண்ணாலே நீ ஜெயிச்சிருவ. எவ்வளவு சீர்திருத்தம் பார்த்தியா, 17 ஆண்டு காலம் ஆட்சி, அதில் பல்வேறு தலைவர்கள் மாற்றம், ஆனாலும் அவர்களுடைய சீர்திருத்தம், அவர்களுடைய கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த தொழிற்சாலை மேம்பாட்டு திட்டம் தொழிற்சாலைகளை அதிக அளவு கொண்டு வந்தது. இதில் சர்க்கரை ஆலைகளை அதிக அளவு ஏற்படுத்தினுச்சு தமிழ்நாட்டில். எழுதியாச்சாப்பா, இதெல்லாம் சாதனைகள்ப்பா. ஷார்ட்டாக இதை எலாபரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஒரு சமச்சீர் பாடமே அது. அதில் ஷார்ட்டாக ரொம்ப கொஞ்சம் இதில் எலாபரேட் பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் படித்தாலே கரெக்டாக இருக்கும். இது வச்சாப்பா, சீக்கிரம் எழுதுங்கப்பா. என்ன சொல்றா, புரியுதா? நீதி கட்சியினுடைய சாதனைகள் எதை வேணா கேட்கலாம்ப்பா. நான் நடத்திருக்கிறது நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு. நீங்கள் போய் அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்கா 13 சாட்டர்டே தெரியும். போலாமா? கரெக்டாக படிங்கப்பா, புரியுதுல்ல? அது தமிழ்லேயே கொடுத்தாச்சு, புரியுதா இல்லையா? அவங்களெல்லாம் புரியணும்னு சொல்லி 17 ஆண்டு காலம் ஆட்சி சென்ற ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டு தன்மையை பாருங்க. எழுதியாச்சா சாஜி, புரியுதா? புரியுது சார். நான் முதலமைச்சர்கள் முக்கியம்ப்பா, புரியுதா இல்லையா? வரலாற்று அடிப்படையில், கால அடிப்படையில் இது முக்கியமானது. ஆண்டுகளும் முக்கியம். தொழிற்சாலை மேம்பாட்டு சட்டம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம், இதெல்லாம் முக்கியம். இந்து சமய அறநிலைத்துறை சட்டம், இதெல்லாம் முக்கியமானது. போலாமா? நான் நித்திய எழுதியாச்சா? போலாமா? அடுத்து என்ன ரிஃபார்ம் பண்ணிக்கான்னு பார்த்து பார்ப்போம். அடுத்து அவருடைய ரெஃபர்மேஷன் என்ன இருக்கு. பத்தியா, ரொம்ப முக்கியமான ஒரு ரெஃபர்மேஷன் பார்த்தீங்களா?
1921 சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளிகளில் முதல் முறையாக மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. யூனிவர்சல் இது. எங்க 1000 விளக்கு நினைக்கிறது முத 1000 விளக்குல கொண்டு வந்தாங்க மதிய உணவு திட்டம். அப்புறம் காமராஜர் கொண்டு வந்தாரு அதே மதிய உணவு திட்டம். அதுக்கப்புறம் சத்துணவு திட்டமா மாறிடுச்சு. கல்விக்காக உணவு அளிக்கின்ற முதல் அரசா நீதி கட்சி இருந்தது. தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருந்தது. இது முதல் 1000 விளக்கு பகுதி செயல்படுத்தப்பட்டது. காமராஜர் எந்த பிளேஸ்ல சார்? என்னப்பா? காமராஜர் எந்த பிளேஸ்ல சார்? அவர் எட்டயபுரம். ஃபர்ஸ்ட் எட்டயபுரத்தில் தொடங்க காமராஜர். பாரதியார் பிறந்திருக்காரு எட்டயபுரம், அங்க தொடங்கப்படும். உஸ்மான் தான் கரெக்டா ஆன்சர் பண்ண ஒரு டைம். பல்வேறு வகுப்பினருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ இடஒதுக்கீட்டு இயற்றும் பணியில் நீதி கட்சி செயல்படுத்தணும். பத்தியா, சாதிவாரி இடஒதுக்கீடு இதுதான் கம்யூனியல் ஜீவோன்னு சொல்லுவாங்க. சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணியில் சேருவதற்கான சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொறுத்து 2 வகுப்பு வாரி அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15 2 டைம் கொடுக்குறாங்கப்பா. ஒன்று அண்ணா பிறந்த நாளுக்கு இன்னொரு நாள் சேர்த்துக்கணும். ஒன்றும் சுதந்திர தினம். ஓகேவா? 1921 22 2 அரசாணைகள் வெளியிடப்படுகின்றது. 1921 நீதி கட்சியின் ஆட்சியின் கீழ் சென்னை சட்டமன்றம் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கு பெற ஒப்புதல் அளித்தது. வாக்குரிமை ஒப்புதல் அவங்க தான் அளித்தாங்க 1921. யாரு? பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு நியூசிலாந்து. அதே மாதிரி பெண்களுக்கு அரசியல் ரீதியா வரலான்னு சொல்லும் போதுதான் முத்துலட்சுமி அம்மையார்லாம் போறாங்க, ரிட்டையர்லாம் போறாங்க. ஆண்களுக்கு அளிக்கப்பட்ட அதே அடிப்படையில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. வாக்குரிமை கொடுத்துட்டாங்க. 1922 உள்ளாட்சி அமைப்புகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் பிராமண அல்லாத வகுப்பினருக்கு அதிக விகிதாச்சாரத்தில் நியமனங்கள் இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துட்டாங்க. இடஒதுக்கீடுடைய வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல்லா கம்யூனியல் ஜீவோ 1921-22 நீதி கட்சியால் செயல்படுத்தப்பட்டது. அதைவிட யூனிக் எது? பெண்களுக்கு வாக்குரிமை, அரசியல் பங்கு பெறும் உரிமை 1921 அதே ஆண்டு கொடுக்கப்பட்டது. அதே ஆண்டு 1921 மதிய உணவு திட்டம் 1000 விளக்கு பகுதியில் தொடங்கப்பட்டது. இதான் ரொம்ப முக்கியமானதுப்பா. இதான் முக்கியமான ரிஃபார்மிஸ்ட் புரியுதா இல்லையா? எழுதிக்கோங்கப்பா. 21 ரொம்ப முக்கியம். கம்யூனியல் ஜீவோ, மதிய உணவு திட்டம், பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கான அரசியல் உரிமை கொடுக்கப்பட்டது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி யார் வராங்க? ஒரு அம்மையார் வராங்க. முதல் மருத்துவர், முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார் சொல்கா? முத்துலட்சுமி ரெட்டி வராங்க. உங்க பிறந்த மாவட்டம் புதுக்கோட்டை தெரியுமா? WIA உமன் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆரம்பித்து அதன் மூலயமாக அடையாறு புற்றுநோய் ஏற்படுத்துறவங்க அடையாறு புற்றுநோய் கழகத்தை ஏற்படுத்தி இதுவரைக்கும் புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவத்தை அளிக்கிறாங்க. அதை திறந்து வைத்தவர் யாருப்பா? சார் நேரு. நேரு தொடர்ந்து வச்சார். வெரி குட். அதே மாதிரி அவ்வை இல்லமும் முத்துலட்சுமி ரெட்டியார் தான், ரெட்டி அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் முக்கியம். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸான இது. கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மனப்பாடம் பண்ணணும். சாஜி மனப்பாடம் பண்ணி கேள்வி கேட்கறேன், கிளாஸ் வராமல் விட்டக்கூடாது. புரியுதில்ல? கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோ. எல்லாமே மனப்பாடம். 3 ஸ்லைடு முக்கியம். பஞ்சமி நிலங்கள் ஆரம்பித்து, தொழிற்சாலை வளர்ச்சிகள் ஆரம்பித்து, பெண்களுக்கு வாக்குரிமை, மதிய உணவு திட்டம், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஓகேவா? எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி கொண்டு போயிருக்காங்க தமிழகத்தை. ஓகேவா? உமன்ஸ் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், கம்யூனியல் ஜீவோ, சோஷியல் ஜஸ்டிஸ், பிரெஞ்சு புரட்சி மாதிரி கொண்டு போயிருக்காங்க. கரெக்டாக படிக்கணும்பா. படித்து மனப்பாடம் பண்ணணும். படிக்கிறது முக்கியம் இல்லை. ஒவ்வொரு இயர் வைஸ் மனப்பாடம் பண்ணால் இந்த முறை குரூப் 1 நீங்கள் வந்து விடலாம். புரியுதுல்ல?
முக்கியமான தேர்வுப்பா. நீங்கள் ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடலாம்ப்பா. உங்களோட எஃபர்ட்ஸ் போட்டால் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிடலாம். அவ்வளோதான். ஐடியா பரியுது. இன்ஷால்லா சார். படிக்கணும், படிக்க ஆகிடும். படிக்கிறத தவிர எதுவும் உதவாது. உங்களுடைய கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்துடலாம். அதே மாதிரி ரிவைஸ் பண்ணியும் பாருங்க. புரியுதுல்ல? இந்த டாபிக் ஃபுல்லாக நடத்திருக்கிறேன். அதை ரெக்கார்ட் பண்ணியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரொம்ப லெங்க்தியாகவும் கிடையாது. ஒரு ஷார்ட் ஃபார்ம்லேயே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொன்றா பிரித்து சொல்லியிருக்கிறோம். அதனால் சிலபஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அதே மாதிரி கொஸ்டின்ஸு, கேள்விகள் கேட்கின்ற பகுதியாகவும் இது அமைந்திருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கணும். ஒழுங்காக படிங்கப்பா. ஓகேவா? ரீட் அண்ட் ரீட் அண்ட் ரீட் ஒன்லி யுவர் சக்ஸஸ் ஆஃப் லைஃபாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும்.